இந்த ஆசிரியர்கிட்ட தான் நல்ல நல்ல நாளில் கூட வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருக்கும் இப்படி ஆண்டவரும் கத்திரமாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே ஒரு விசை ஓய்நல் வாழ்த்து சொல்லி உங்கள் யாவரும் என்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து இன்றைக்குண்டான செய்திகளாக கடந்து போகும் என்பதாக நாம் தலைகள் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளின் இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற எங்களை கூட தேவரை தாமே ஆசீர்வதியும். இன்றைக்கு நாங்கள் படிக்கிற இந்த வேத சத்தியங்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் காணப்படவும், ஆண்டவரே பரத்திலிருந்து உங்களுடைய தூதர்களை எங்களுக்கு அனுப்பி தந்து புரியாத வேத ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்திருங்க. கிருபையே வழிநடத்தும். ஆண்டவரே, நாங்கள் வந்தோன்னமாக செல்லாமல் நிரம்ப ஆசிரியத்தோடு கூட கடந்து போக என் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக எங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மறித்து விட்டு அன்பின் நடுவராக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் படிக்கிற பாடம் யோர்தான் நதியை கடந்து செல்ல ஆயத்தமாகறாங்க. முதல்ல நம்ம படித்தோம், என்ன காரியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த வாரங்களில் நாம் படித்தது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போன அந்த காரியங்கள். என்ன செய்கிறாங்க, செங்கடலை கடந்து அவங்க என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு போகிற ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். இப்போ அவங்க யோர்தான் நதியை கடந்து என்ன செய்யணும், அவங்க போக வேண்டும். அப்போ செங்கடலை கர்த்தர் எவ்விதமாக வழிநடத்தினார் என்று சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அந்த செங்கடலை அவங்க கடந்து போனது. இந்த பக்கம் மலை தேசம், இன்னொரு பக்கம் பெலிஸ்தருடைய தேசம், முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்துடைய சேனைகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் மோசேயின் மூலமாக கோலை நீட்ட சொன்னார், நீட்டினார். அங்கே என்ன நடந்தது, செங்கடல் நன்றாக பிளந்தது. இப்போ முன்னாடி இவங்களுக்கு முன்னாக ஒரு மேகம் கடந்து போனது. அந்த மேகத்தை தூக்கி பின்னால் வச்சுட்டாரு. இப்போ பின்னாடி வைத்த உடனே அந்த மேகம் என்ன செய்யுதுனாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி போகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும், துரத்தி கொண்டு வருகிற அந்த எகிப்திய சேனைகளுக்கு இருளாகவும் மாறி போனது. அப்போ காலையில் பார்த்தாக்கா கடல் பிளந்திருக்கிறது. அந்த வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடுக்கடலில் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. துணிகரம் கொண்டு அவங்க என்ன செய்தாங்க, இறங்கினார்கள், அங்கே மாண்டு போனார்கள். கர்த்தர் என்ன செய்தார், மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறின உடனே மீண்டும் கர்த்தர் என்ன செய்யறாருனாக்கா, மோசே கோலை நீட்டினார். தண்ணீர் ரெண்டாக சேர்ந்தது. மண்ணில் காலையில் பார்க்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அங்கே நடந்தது என்ன, அங்கே என்ன நடக்குதுன்னாக்கா, அந்த தேசம், அந்த எகிப்திலிருந்து வந்த சேனைகள் அதனுடைய சரீரங்கள் கரை ஒதுங்கினதை என்ன செய்கிறாங்க பார்க்குறத நம்ம பார்த்தோம். இப்போது யோர்தான் நதியை எப்படி அவங்க கடந்து போகிறாங்க, அதுக்கு எப்படி அவங்க ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் பாளையத்தை நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திர கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளுக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். யோர்தானை எத்தனை நாளைக்குள்ள கடந்து போவாங்களா, 3 நாள். அப்போ 3 நாளைக்கு முன்பாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டிய காரியத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளைப்படி என்ன செய்கிறாருனாக்கா, அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அங்கே சொல்லி, இன்னும் 3 நாளைக்கு நாம் என்ன செய்வோம், இந்த யோர்தானை நாம் கடந்து போயிடுவோம் என்று சொல்லி. அப்போது ஏறக்குறைய இந்த 40 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்க எங்கே வராங்க, வனாந்திர வாழ்க்கையில் நடந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வனாந்திர வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட அந்த சோதனைகள்லாம் வந்தது என்றெல்லாம் நமக்கு தெரியும். உதாரணமாக நம்ம மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ளாக கடந்து போகும்போது, ஐயோ இவ்வளோ பெரிய திரளான சேனைகள் இருக்குது, இவங்க நம்ம தேசத்துக்குள்ளே கடந்து வந்தால் நம்ம என்ன செய்திருவாங்க, இவங்க நம்ம தேசத்தை அழிச்சிடுவாங்க, நம்ம தேசத்தை கொள்ளையிடுவார்கள், நம்ம தேசத்தை கைப்பற்றி கொண்டா என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கனாக்கா, அந்த நாட்களிலே இருந்த அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, அவங்கள சேர்க்காதபடி அந்த எல்லையிலே நீங்கள் எங்கள் தேசத்துக்குள்ளே வராதிங்க, கடந்து போயிருங்க அப்படின்றாங்க. அப்போ சுற்றி என்ன செய்கிறாங்க, பாலைவனத்திலேயே நடந்து என்ன செய்கிறாங்க, அங்கே கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி போகும்போது
அவங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது, அவங்க ஜெபிக்கிறாங்க கர்த்தரிடத்தில். எவ்வளோ நாள் ஜெபிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்திருப்பாங்க, அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க கண்ணீர் விட்டு அழுது இருப்பாங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம அதை படித்தோம். நம்ம என்ன சொல்கிறாங்கனாக்கா, எகிப்தில் கல்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்களை சாவடித்தாங்க, கொண்டு வந்த அப்படின்னு கேட்டாங்க. முறுமுறுக்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க தன்னோட ஜீவனே கசப்பாக்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த வனாந்திர வாழ்க்கையில் எதிரில் பார்க்கும்போது எதிரிலே மிகப்பெரிய எகிப்தினுடைய சேனை பின்தொடர்றது, முன்னாடி செங்கடல் இருக்குது, இன்னொரு பக்கம் மலை தேசம் இருக்குது, இன்னொரு பக்கம் பெலிஸ்தர் கைவிட மாட்டேங்கிறாங்க, பெலிஸ்தர் இருக்கிறாங்க, அந்த வழியாக என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் அவங்க ஜீவனையும் கசப்பாக்கினார்களாம். இதோட நம்ம செத்துப்பட்டு நல்லா இருக்கும், நம்ம எங்கே போயிருக்கலாம், எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்திருக்கலாமே, இங்கே வந்து சாவு போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது கண்ணீர் விட்டு அழுறாங்க, அவங்க வேண்டுதல் செய்கிறாங்க. அவங்க வேண்டுதல் எல்லாமே கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த பயணத்தை அவளுக்கு என்ன இருந்தது, சவால்கள் நிறைந்த ஒரு பயணமாய் காணப்பட்டது, சிரமங்கள் நிறைந்த பயணமாய் காணப்பட்டது, சந்தேகங்கள், ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அங்கே அவர்களுக்கு காணப்பட்டது. அதே போல அற்புதங்களும் நடந்தது, வெற்றிகளும் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை, பொறுமையான ஒரு வாழ்க்கை, விடாமுயற்சி அவங்களுக்கு தேவைப்பட்டது. மோசே எப்படி விடாமுயற்சியோடு கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொடுத்தார். 40 வருஷம் ஆடுகளை மேய்த்தார்ல, அந்த பொறுமை மோசேவுக்கு கொடுத்தார் கடவுள். அதனால 40 வருஷம் அவர் ஆடுகளை மேய்த்தார், அந்த பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு. அப்படி கடந்து போகும்போது இவங்களுக்கு என்ன அற்புதங்கள் அங்கே நடந்தது, என்ன ஏமாற்றங்கள் நடந்தது அப்படின்னாக்கா, எதிரில் பார்த்தா மலை, கண்மலை, தண்ணீர் இல்லை, வனாந்திரமான பகுதி. ஐயோ தண்ணீர் இல்லாமல் நாங்கள் செத்து போகிறோமே, இதுக்கு தான் எங்களை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிற அந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் மோசே கேட்குறார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி சொல்கிறாங்க, என்ன செய்தாங்க. அப்போ கர்த்தர் மோசே கிட்ட சொல்கிறார், உனக்கு முன்னே என்ன இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு, முன்னே கண்மலை இருக்குது அங்கே சொல்கிறாங்க. அப்போது அந்த கண்மலையை பார்த்து நீ போய் அடி அந்த கண்மலை அப்படின்னு சொல்லுகிறார். கண்மலையை பார்த்து அடித்த உடனே என்ன செய்யுது, தண்ணீர் புறப்பட்டு, அந்த கண்மலை யாருன்னு சொல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அதுலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இவங்க பார்த்து என்ன செய்கிறாங்க, அற்புதமான ஒரு காரியம் இல்லையா, மோசை போய் அடித்த உடனே தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணீர் என்ன செய்கிறாங்க, அவங்க குடிக்கிறாங்க. மனிதர்களும் மிருகஜீவங்களும் எல்லாமே குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் இல்லையா. மீண்டும் சுற்றி என்ன செய்கிறாங்க, அதே கண்மலைக்கிட்டே வராங்க. அப்போ முறுமுறுக்கிறாங்க. அப்போது கர்த்தர் வந்து மோசை கிட்ட சொல்கிறாரு, அந்த கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். ஆனால் மோசை என்ன செய்கிறாரு, இந்த மக்கள் மேலே இருக்கிற அந்த கோபத்தினால் என்ன செய்கிறாருனாக்கா கண்மலையை பார்த்து அடிச்சிடுறாரு. உடனே கர்த்தர் சொல்லிட்டார் மோசே கிட்ட, நீ என்ன பண்ண மாட்டேன், பாலும் தேனும் உனக்கு அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த கானான் தேசத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னாக்கா கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு முறை தான் சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். ஆனால் மோசே எத்தனை முறை அடித்தார், 2 முறை அடித்தார். முதல் முறை அடித்தார், மீண்டும் தேசங்கள்லாம் சுற்றி வரும்போது 2ஆவது முறை பேச சொன்னார். ஆனால் பேசாதபடி என்ன செய்தார், அடிச்சிட்டார். அது இன்னொரு காரியமும் இருக்குது. என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை நான் புறப்பட செய்கிறேன்னு சொல்லி அடித்தாராம். மோசேனால் செய்ய முடியுமா அற்புதங்களை? இல்லை, கர்த்தர் தான் செய்கிறார். கர்த்தர் மோசேன் மூலமாக செய்கிறார். அவர் என்ன செய்திருக்கணும், இந்த கண்மலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்காக தண்ணீரை வரவழைக்க செய்வார் என்று சொல்லி என்ன செய்திருக்கணும், சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த காரியத்தை அவர் சொல்லலை. அங்கே என்ன செய்கிறாரு, அடிக்கிறாரு. நான் தண்ணீரை கொண்டு வருகிறேன்னு சொல்லி சொன்னார். இந்த 2 காரியம் கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் சிலுவையில் அடிக்கப்படணும், 2ஆவது முறை என்ன செய்யக்கூடாது, அடிக்கப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்பட்டாரா இல்லையா? நிஜத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் ஊழியம் செய்து அவர் மரித்தார். இப்போ நமக்காக பரலோகத்தில் அவர் ஞாயிற்றுக்கிழமையிலே செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நாம் என்ன செய்கிறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை 2ஆவது முறையாக சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறோம். எப்பெல்லாம் நம்ம பாவம் செய்கிறோமோ, எப்பெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை 2ஆவது முறையாக நாம் சிலுவையிலே நாம் அடித்து கொண்டிருக்கிறோம். அப்போது 2ஆவது முறையாக சிலுவையில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறோம் என்று சொன்னால், மோசே பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனாரா? போல. எல்லைக்குள்ள போவே இல்லை.
ஒரு உயர்ந்த ஒரு மலையில் கொண்டு போய் நிறுத்தினார். நீ அந்த தேசத்தை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டாரு. அந்த தேசத்தை என்ன செய்யறாரு, மோசே கிட்ட போயிட்டு இதுபார் அதுதான் பாலும் தேனும் கொடுக்குற கானான் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு காண்பித்தாராம். காண்பித்த பிற்பாடு என்ன செய்தார்னாக்கா, அந்த மலை மேலேயே கர்த்தர் மோசே அடித்தார். மோசே மரித்து போனான். கர்த்தர் மோசேவே மோசையை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் அந்த கல்லறை யாருக்கும் எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா. அப்போ அன்றைக்கு மோசே அந்த அந்த மலையின் மீது இருந்து பாலும் தேனும் கொடுக்குற அந்த கானான் தேசத்தை பார்த்தாரு. இன்றைக்கு நாம் மறுபடியுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்கிறது நிமித்தமாக மறுபடியும் சீவில் அடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கானான் தேசத்துக்குள்ள நம்ம அங்கே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, அந்த பல்லவ ராஜ்யத்துக்கு நம்மால் போக முடியுமா என்று சொன்னால் என்ன செய்ய முடியும், நம்மால் போக முடியாமலே போயிடும். ஆனால் தான் என்ன செய்யக்கூடாது, பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் இங்கே உணர்ந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போது அங்கே அற்புதங்கள் நடந்தது. அவங்க சிரமப்பட்டு கடந்து போகிறாங்க, சந்தேகப்படுறாங்க, சவால்கள் நிறைந்த பயணம். எல்லாம் எந்த தேசத்துக்கு போனாலும் தேசத்தில் இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. எங்கள் தேசத்து மொழியாக வராது, எங்கள் தேச சிரமங்கள், போராட்டங்கள், கர்த்தர் மேலே சந்தேகங்கள், இப்படி சந்தேகப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க காணப்படுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையானது பொறுமை. அப்போது ஏறக்குறைய புருஷன் மாத்திரம் 6 லட்சம் பேர் இல்லையா. அப்போ புறப்பட்டு போய் சேர்ந்தது கானான் தேசத்துக்கு எத்தனை பேர் போனாங்க, 2 பேர். அப்போது புறப்பட்டதில் 2 பேர் தான், 6 லட்சம் புருஷன் இல்லை. மொத்தம் 5,98,099 மற்ற பேர் என்ன செய்தாங்க, வழியிலே மாண்டு போனார்கள். அப்போது வனாந்திர வாழ்க்கையில் பிறந்த அந்த குழந்தைகள் தான் என்ன செய்யுது, வளர்ந்து என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்துக்குள்ள திரளான ஜனங்களை என்ன செய்கிறாங்க, கடந்து போகிறத அங்கே தான் பார்ப்போம். ஒவ்வொரு கோத்திரத்தையும் என்ன செய்ய சந்ததிகள் பிறந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த விடாமுயற்சி இங்கே தேவைப்பட்டது. யோர்தான் நதி தேவனுடைய மக்களின் வரலாற்றின் ஒரு நீண்ட அத்தியாயத்தின் முடிவை குறிக்கிறது. ஒரு நீண்ட அத்தியாயத்தின் முடிவு அந்த யோர்தான் நதிக்கரை, இதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பாலும் தேனும் தேசத்தில் ஒரு புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது. அப்போ யோர்தான் நதி என்பது அவங்க பிரயாணத்தினுடைய அந்த முடிவை குறிக்கிறது. பாலும் தேனும் கொடுக்கிற தேசம் என்பது அவங்க ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறதாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போது யோர்தான் நதி கடக்கிற அந்த அனுபவம் இன்றும் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய தயாராக இருக்க வேண்டும். அந்த அனுபவம் அவங்க யோர்தான் நதியை கடந்து எங்கே போகிறாங்க, கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. அதே போல் இந்த பாவ உலகத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்னாக்கா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து போகிற அனுபவத்தை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் தம் மக்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். வசனம் சொல்லுகிற, தாய் மறந்தாலும் நான் ஒன்று மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் இல்லையா. அப்போ யார் நம்ம கைவிட்டாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். இஸ்ரேல் மக்கள் கடினமான காலங்களில் இருந்தபோது, ரொம்ப கடினமான அந்த காலங்களில் அவங்க இருந்த நாட்களிலே அவங்களை சந்தித்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் தேவன் இல்லையா. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கனாக்கா, இப்படிப்பட்ட கடினமான வேலைகளை செய்கிறத விட நம்ம செத்து போட்டு நல்லாக்குன்னு நினச்சாங்க. அற்புதமாக தேவன் என்ன செய்ய விடுதலை கொடுத்தார், ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். நடந்து வரும்போது அங்கே என்ன செய்கிறாங்க, தன் ஜீவனை கஷ்டப்பாக்கணும். இங்கே சொல்கிறாங்க, நாங்கள் அங்கேயே தான் நல்லா இருந்திருக்கோம், இங்கே நாங்கள் செத்து போத்தங்களை கொண்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு மரணத்தை என்ன செய்தாராம் அந்த ஜனங்கள் விருப்பப்பட்டாங்க. அங்கே என்ன விரும்பலாம் கர்த்தர் அதை கொடுத்துட்டாரு. 6 லட்சம் புருஷர் புறப்பட்டு வந்தாங்க இல்லையா. 6 லட்சம் புருஷர்கள் என்ன செய்தாங்க, அவங்க என்ன கேட்டாங்க, தன் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் இல்லையா. இதோட நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்குங்க, நீங்கள் செத்து போன நினைக்கிறீங்களா, செத்து போய் விட்டார் கடவுள். அதுதான் நம்ம பார்க்குறோங்க. அப்போது அந்த கடினமான காலங்கள் இருந்தபோது அவர்களை சந்தித்து சுதந்திரம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை உறுதியளித்தார். நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன், அதே போல் உங்களுக்கு செழிப்பை கொடுக்குறேன். செழிப்பு அப்படின்னா என்னன்னாக்கா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் செழிப்புள்ள ஒரு தேசத்தில் என்ன செய்கிறேன் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். அதே போல் அவங்களுக்கு மகிழ்ச்சியை என்ன செய்கிறார், அங்கே கொடுக்கிறதையும் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பது
எதை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறது என்று சொல்லி நாம் தொடர்ந்து நாம் படிக்கலாம். அவர்கள் எகிப்தியன் கைகளுக்கு விடுதலையாக்கவும் அவர்களை தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், யார் யார் எந்த தேசம்? கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடங்களாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் போய் அவருடைய இறக்கினேன் அப்படின்னு சொல்லுகிறார். என்ன தேசம் சொல்றார் பாருங்க, மீண்டும் ஒரு மாதிரி ஞாபகப்படுத்தலாம். கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாகிய அந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் என்ன செய்யறாங்க? அவங்க இருக்கிறத அந்த தேசம் என்ன செய்யறது? உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வாக்குறுதியில் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கொண்டு செல்லும் போது அவர் அதை உண்மையில் அர்த்தப்படுத்தவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பது, அப்போ பாலும் ஒரு பக்கம் தேனும் ஒரு பக்கம் ஓடுதா அப்படின்னாக்கா அதனுடைய அர்த்தம் அதுவும் அல்ல. அது உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா, தேவனுடைய மக்கள் தெய்வீக வழிமுறையில் உண்மையாய் பின்பற்றினால் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற செழிப்பு, அவர்கள் வாழ்கிற எளிமையான ஒரு வாழ்க்கை மற்றும் அவர்கள் மகிழ்ச்சியின் அடையாளமாக அவ்வாறு சொல்லப்பட்டது. ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்யுது? இதுதான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் என்று அங்கே சொல்லுகிறத நம்ம உணர்ந்து கொள்ளுகிறதாய் நாம் பார்க்கிறோம். யோசுவா 24:13 இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் என்ன செய்யல? தேசத்தை போய் பண்படுத்தல, அந்த தேசத்தை கட்டமைக்கல, அந்த தேசத்துல வீடுகளை கட்டல, அந்த தேசத்துல நீங்க மலைப்பகுதிகளை சரியாக்கி அங்க என்ன செய்யல? நீங்க நிலங்களை சரி செய்யல. நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் நீங்கள் என்ன செய்யல? பட்டணங்களை போயிட்டு அங்க கட்டவே இல்லை இல்லையா? கட்டாத பட்டணங்களை உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்க என்ன செய்வீங்க? அதில் போய் குடியிருக்கிறீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனை, ஒலிவ மர தோப்புகளையும் பலனையும் புசிப்பீர்கள். நீங்க நடாத, நீங்கள் பயிர் செய்யாத, நீங்கள் உழைத்து திராட்சை தோட்டத்தை நாட்டாத அந்த திராட்சை தோட்டத்தை நீங்க என்ன செய்வீங்க? புசிப்பீங்க. வேறொருத்தர் யாரு? அந்த எபூசியரோ இல்லையா, அல்லது கானானியரோ, இல்லை எமோரியரோ, அல்லது பெர்சியரோ, ஏவியரோ யாரோ என்ன செய்திருப்பாங்க? அந்த தேசத்தில் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் நட்டிருப்பாங்க. அதன் பலனை நீங்க புசிப்பீங்க என்று என்ன செய்யறாரு? ஒரு செழிப்பான ஒரு பட்டணத்தை என்ன செய்யறாருனாக்கா அவங்களுக்கு கொடுக்கறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிப்பீர்கள் என்று சொல்லி யோசுவாவின் மூலமாக 24:13 அங்கே சொல்லப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்யறாருனாக்கா, யார் அங்கே போராடினது? தேவன் தான் போராடினார். மக்கள் என்ன செய்யறாங்க? நீ சும்மா இருங்க, இன்று கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வது. செங்கடலை பிளக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன அதே வார்த்தை அந்த யோர்தானை கடக்கும் போதும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சும்மா இருங்க என்று சொல்லி என்ன செய்யறாரு? கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் தம்முடைய மக்களுக்கு ஆதரவாக அவர் போராடுகிறார், போராடி உடைப்பார். நாம் அவரை நம்பினால் அவர் நம்மால் முடிந்ததையும் செய்வார். நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து முழுமையாக நம்பினால் எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? கர்த்தர் நமக்கு தருவார். அதுக்கு இருக்கிற நிபந்தனை என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எந்த கட்டளை? நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இதுதான். 10 பிரமாணம் ஒன்று இருக்குது, அது தேவன் தன் கைகள் கொண்டு எழுதி கொடுத்தா 10 பிரமாணம். இது இல்லாமல் உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மோசே என்ன செய்கிறாருனாக்கா ஒரு புஸ்தகத்தை எடுத்து அந்த புஸ்தகத்தில் எழுதுகிறார். அதை எழுதி உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வைக்க சொல்றாரு. அப்போ உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே என்ன இருக்குதுனாக்கா தேவன் தன் கைகள் கொண்டு எழுதி கொடுத்த 10 பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்குது. அது வந்து கற்பால் எழுதி கொடுத்தது. ஆனால் மோசே எழுதின பிரமாணம் காகிதத்தில் எழுதுகிறார், தோல் சுருளில் எழுதுகிறார். இது வந்து
உடன்படிக்கை பெட்டிக்கு இல்லையா, அதாவது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை பார்த்து இது உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உள்ளே இருக்கிறது தேவனுடைய பிரமாணம், வெளியே இருக்கிறது மோசையுடைய பிரமாணம். அப்போ தேவன் என்ன செய்கிறாருனாக்கா, தேவன் அவருடைய பிரமாணத்தை ஒரு நாளும் அழிக்கிறது இல்லை. மோசையுடைய தோல் சொல்லால் எழுதப்பட்ட அந்த பிரமாணத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அழிக்கிறார். அப்போ நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த காரியம் அல்லது தேவன் நமக்கு கொடுக்கிற நிபந்தனை என்ன என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். தேவனுடைய விருப்பத்தையும் பலத்தையும் நமக்கு தருவார். நாம் கட்டளை கீழ்ப்படிஞ்சா போதும், நமக்கு என்ன செய்வாரா, அவர் பலத்தையும் நமக்கு தந்தழுவார் என்று சொல்லி தான் இங்கே நாம் பார்க்கிறோம். மத்திய 6:33 ஒரு வசனத்தை சொல்றார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும், முதலாவது எதை நாம் தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். இந்த உலகத்தில் வேற எதுவும் நாம் தேடக்கூடாது. வேறு எல்லாமே கர்த்தர் நமக்காக தான் படைச்சாரு. இந்த உலகத்தில் இந்த சிருஷ்டிப்பின் நாளில் நாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஆண்டு கொள்ளுகிற உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எவ்வளோ பெரிய தேசம் தெரியுமா, அந்த தேசம் எவ்வளோ பெரிய தேசம் தெரியுமா, அந்த ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி 4 பெரிய ஆறுகள் ஓடினது. என்னென்ன ஆறு, பைசோன், கீகோன், இதேகேல், ஐபிராத்து என்ன 4 ஆறுகள் என்ன செய்யுதுனாக்கா ஒரு பெரிய ஒரு ஏதேன் தோட்டத்தை சுற்றி ஓடி அந்த தேசத்தை செழிப்பாக்குற ஒரு தேசம். அந்த தேசத்தில் நிறைய கனிகளை கர்த்தர் படைத்தார், மிருகங்கள் படைத்தார். இவங்களெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற உரிமை என்ன செய்தார், கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் அந்த ஆதாம ஏவல் என்ன செய்தாங்களாம், யாருக்கு விற்று போட்டாங்க, சாத்தானுக்கு என்ன செய்தாங்க, விற்று போட்டாங்க. இழந்து போயிட்டாங்க. அதனால தான் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் யாரை தேடுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். எதெல்லாம் நாம் இழந்து போன அந்த ஜீவரட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். எல்லாவற்றையும் கொடுப்பார். வானமும் பூமியும் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. எல்லாவற்றையும் அவர் நமக்காக படைத்திருக்கிறார் இல்லையா. அந்த படைத்த தேவன் நமக்கு என்ன செய்யலாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்வில் நாம் அவருடைய ராஜ்யத்தை நாம் முதலில் தேட வேண்டும். எந்த ராஜ்யத்தை, இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமியில் ராஜ்யம் ஒரு நாளைக்கு என்ன செய்யும், அழிக்கப்பட்டு போகும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும் தேவன் தானியேல் சொல்றாரு. இதெல்லாம் அழிக்கப்பட்டு அழிந்து போகிற உலகம். அப்போ அழியாத உலகம் ஆகிய வேறொரு உலகத்தை, வேறொரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக தரப்போகிறார் இல்லையா. அப்போ அந்த ராஜ்யத்தை நாம் முதலிடத்தில் நாம் வைத்து நாம் அதை தேட வேண்டும். அப்பொழுது மற்ற எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்போது காண்பாய், பலத்த கையை கண்டு அவருடைய தன் தேசத்திற்கு துரத்தி விடுவேன் என்றார். நான் பார்வோனுக்கு என்னென்ன செய்ய போறேன், எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, பார்க்க போறீங்க. பலத்த கையை கண்டு, கரங்களை கண்டு, கைகளை கண்டு அவர்களை தன் தேசத்திற்கு துரத்தி விடுவான் என்றார். நான் செய்கிற அந்த பலத்த காரியங்களை பார்த்து என்ன செய்வான், இந்த தேசத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் ராஜ்யம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்கா, எத்தனை வாதி அனுப்புறாரு, 10 வாதிகள் அனுப்புகிறார். 10வது வாதிகள் என்ன செய்யறான், ராஜா நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடணும், தொத்திடலாம். இப்போ கர்த்தர் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொன்ன அந்த வார்த்தை என்ன செய்யுதுங்க, யாத்திராகமத்தில் நிறைவேறுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல அனுப்புறாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அப்போ யோர்தான் நதியை கடந்த அனுபவம் இந்த இறுதி காலத்தில் வாழும் விசுவாசிகளுக்கு நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. யோர்தான் நதியை கடந்து வருகிற அந்த ஒரு அனுபவம் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதாய் அது இருக்கிறது. அது என்ன ஒரு பாடங்களாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, வாக்குத்தத்தத்தின் பண்பட்ட தேசத்துக்குள் நுழைவதற்கு முன்பு இஸ்ரவேலை யோர்தானை கடக்க வேண்டியிருந்தது. ஏற்கனவே செங்கடலில் கடந்து வந்துட்டாங்க. வனாந்தர வாழ்க்கையில் சிரமப்பட்டு வந்தாங்க, ஜெபித்து வந்தாங்க, கண்ணீரோடு கூட வந்தாங்க. இன்னொரு அற்புதமான காரியம் தெரியுமா, அவங்க உடுத்திருந்த உடை கிழிந்து போகவில்லை, பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. அவ்வளோ அற்புதமாக கர்த்தர் என்ன செய்ய நடத்தினார். அவங்க இரவிலே குளிராக இருக்கக்கூடாது மேக அக்னி ஸ்தம்பத்தையும், பகலிலே வெயில் அடித்து அவங்க கறிக்கு போயிடக்கூடாது என்பதற்காக மேக ஸ்தம்பத்தை என்ன செய்தாரா, அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வந்தார். அதுக்கு பிற்பாடு அவங்க கானான் தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக
யோர்தான் நதி என்ன செய்யணும், அவங்க கடக்க வேண்டியதாக இருந்தது. அதே போல் பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு முன்பு தேவனுடைய மக்கள் இதே போன்ற சிரமங்களையும் கடக்க வேண்டும். இதுதான் யோர்தான் நதியினுடைய சின்னங்கள் அல்லது அடையாளங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கும் எளிதில் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கிறிஸ்தவங்களாயிட்டோம், நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், தசமபாகம் கொடுக்குறோம், அதனால நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோமானாக்கா முடியாது. அவர் சொல்கிறார், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன செய்யணும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தேவனுடைய பிறனத்தில் அன்பு கூறுவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தேவன் பிதாவிடத்தில் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்கிறார். தேவனத்தில் அன்பு செலுத்த சொல்லுகிறார். 10 பிரமாணத்தை மிக சுருக்கிட்டாராங்க. 10 பிரமாணத்தை ஒழிச்சிடல, சுருக்கமாக சொல்கிறார். உன் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் தேவனத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவதோ பிறனத்தில் அன்பு கூறுவாயாக. இப்போ முதல் 4 பிரமாணங்கள், ஓய்வு நாள் பிரமாணம் வரைக்கும் மனிதர் என்ன செய்யணும், முழு இதயத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும், கர்த்தரில் அன்பு செலுத்தணும். வேறு தேவனை வணங்கக்கூடாது, விக்கிரத்தை வணங்கக்கூடாது, கர்த்தர் நாமத்தை வீடுகளை வழங்கக்கூடாது, ஓய்வில் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இது 4 பிரமாணங்கள் மனிதன் தேவனுக்கு செலுத்தணும். மீதி இருக்கிற 6 பிரமாணங்கள், தகவல் தாயும் கணம் பண்ணணும், கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறகு பொருட்களை நாம் என்ன செய்யக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. இந்த 6 பிரமாணங்கள் எதை குறிக்கிறதுனாக்கா மனிதர்கள் செலுத்த வேண்டிய அந்த காரியங்களை குறிக்கிறது. எனவே இதே போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்னாக்கா இதை கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் அது ரொம்ப கடினமான உபதேசங்கள், கடினமான காரியத்தை என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து நிறைவேற்றதான் வந்தேன் என்று தான் சொல்லுகிறார். சில பேர் அப்படிதான் சொல்றாங்க, அதெல்லாம் நடக்க முடியாதுங்க, கேட்கொள்ள முடியாதுங்க என்று சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ கற்பனையுடைய முக்கியத்துவத்தை பற்றி என்ன செய்யலாம், அவங்களுக்கு உணர்ந்து கொள்ளாமலே இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போது சில சிரமங்கள் நமக்கு காணப்படும், சில போராட்டங்கள். கடைசி நாட்கள் என்ன செய்யணும், இன்றைக்கு நாம் ஒரு நாள் ஆசரிக்கும் சுதந்திரமாக ஒரு நாள் வரும், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்பது ஒரு நாள் வரும். இது ஏற்கனவே வந்துச்சானாக்கா கிறிஸ்துவுக்கு பின் கிபி 321 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி என்ன செய்கிறாருனாக்கா கான்ஸ்டான்டினோபல் என்ற கான்ஸ்டான்டைன் அப்படின்ற ஒரு அரசன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் என்ன செய்கிறாருனாக்கா ஒரு சட்டத்தை ஏற்றுக்கிறார். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், சர்ச்சுக்கு போகணும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி, இது இருண்ட நாள் என்று சொல்லி உலக வரலாற்றிலே சொல்லப்படுகிறத நாம் பார்க்குறோம். டார்க் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம் ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்து 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க லூக்காவில் 4:16 சொல்லும்போது தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலே அவர் பிரவேசித்து என்ன செய்கிறாருனாக்கா ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆலயத்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். தேவாலயத்திலே அவர் வாசிக்க எழுந்து நின்றார். அப்போது இயேசு கிறிஸ்துவோட வழக்கம் என்னன்னாக்கா ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்கு போயிட்டு என்ன செய்யணும், பிரசங்க. அவருடைய வழக்கத்தின்படியே சொல்கிறாங்க. லூக்கா 4:16 நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள், மிக தெளிவாக சொல்கிறாங்க. அவர் தம் வளர்ந்த ஒரு ஆக்கி நாசிரியத்துக்கு சென்று தம் வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் வாசிக்க எழுதுங்க. அப்போ ஓய்வு நாளில் நம்ம எங்கே போகணும், ஆலயத்துக்கு போகணும். தேவனத்தை தொழுது கொள்வதற்காக நம்ம ஆலயத்துக்கு போகணும். இயேசு கிறிஸ்து அந்த வழக்கம் நாம் அதை மாற்றணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதை மாற்றிடுறது இங்கே நாம் பார்க்குறோம். அந்த ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்து அனுசரித்த அந்த ஓய்வு நாள் எது வரைக்கும் வந்ததுனாக்கா அந்த கிபி 321 வரைக்கும் வந்துச்சு. இவர் என்ன செய்கிறாருனாக்கா கான்ஸ்டான்டினோபல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன செய்கிறாருனாக்கா ஓய்வு நாள் சர்ச்சுக்கு போகிறாரு. ஜனங்களும் ஐயோ ராஜாவை என்ன செய்கிறாரு, ஓய்வு நாள் சர்ச்சுக்கு போகிறார், நாமளும் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போது ஜனங்க மறுநாள் என்ன செய்கிறாங்க, அவங்க வழக்கத்தின்படியே சூரியன் நாளாகி சூரியன் வணங்க புறப்படுறாங்க இல்லையா. சன், SUN சன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், ஞாயிறு, சூரியன் அப்படின்னு அர்த்தம். சண்டே சூரியனுடைய நாள், இதுதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது தமிழில் சொல்லும்போது பல பேர்கள் ஞாயிறு, கதிரவன், பகலவன், சூரியன், இன்னும் பல பேர்கள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு. இதை இப்படி என்ன செய்கிறாங்கனாக்கா ஜனங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறாங்க, சூரிய வணக்கத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. இதனால் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நாம் பார்க்குறோம். அப்போ தான் என்ன செய்கிறாரு கான்ஸ்டான்டினோபல் என்ன செய்கிறாருனாக்கா ஒரு சட்டத்தை என்ன செய்கிறாரு போடுறாரு. என்ன நடந்ததுன்னு ஆலோசனை பண்ணி சரி ஜனங்க என்ன செய்யட்டும், இந்த நாளிலிருந்து அடுத்த நாள் என்ன செய்யணும், ஓய்வு நாள் ஆசை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன ஒரு நாள் மாற்றிருந்தேன்னு சொல்லிட்டு சட்டத்தை பிறப்பிக்கிறார். கிபி 325
வருஷத்தில் 321 சட்டத்தை போகிறாரு. 325வது ஆண்டில் என்ன செய்கிறாங்க, லவோதிகா சபை சங்கம் கூடி அதை ஆமோதிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரலாற்றில் ப்ளூ லா என்று சொல்லப்படுகிறது. என்னலா? ப்ளூ லா, நீல சட்டம் என்று அதுக்கு பெயர் பெறுகிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த வரலாறு. அப்போது இது இப்படிப்பட்ட அதே நிலை அந்த நியாய ஆட்சி அப்போ தொடங்கிடுச்சு. ஆனால் இன்னும் தீவிரம் அடையலை. வருகிற நாட்கள் என்ன செய்யும்? தீவிரம் அடையும். நம்மளாம் தேவனை தொழுது கொள்வதற்கு ஓய்வு நாளில் ஒன்று கூடி இங்கே இருக்க மாட்டோம். மத்திய 24ஆம் அதிகாரத்தை சொல்ல, அப்போது மலைகளுக்கும் காடுகளுக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க? ஓடி போவீங்க. உபத்திரம் வரும். இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு 2ஆம் முறையாக வருவதற்கு முன்பதாகவே 7 வாதை வரும், உபத்திரங்கள் வரும், நியாயசாஸ்திர தீவிரம் அடையும். அப்போ ஜனங்க என்ன செய்வாங்க? ஆங்காங்கே ஓடி ஓய்நாள் உண்மையாக ஆசிரியர்கள், ஓய்நாள் சனிக்கிழமை ஓய்நாள் உண்மையாக ஆசிரியர்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னாக்கா மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுவார்கள். இப்படிப்பட்ட தடைகள் வரும், இப்படிப்பட்ட சிரமங்கள் எல்லாம் வரும். இந்த அனுபவம் யோர்தான் நதியை கடந்து வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அதே அனுபவத்தை தான் இது குறிக்கிறதாய் அது காணப்படுகிறது. இறுதியாக தேவனுடைய மக்கள் கானானுக்குள் நுழைவதற்கு முன்பு கடைசியான இயற்கை தடையை எதிர்கொண்டனர். கடைசியாக ஒரு இயற்கை தடை அங்கே காணப்படுது. இயற்கை தேவனால் ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த நதிகள் கூட. அந்த தடையை அங்கே எதிர்கொண்டே ஆக வேண்டும். எதிரில் பார்த்தா யோர்தான் நதி. இது கடந்து செல்லும் செயலாந்து ஒரு சாதாரண ஒரு பணி அல்ல. ஏன்னா யோர்தான் நதி வற்றாத ஒரு நதி, அது தண்ணி ஓடினே இருக்கும். அதை ஜனங்க கடந்து போகணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. இது இஸ்ரவேலின் வரலாற்றில் ஒரு தூணாக நிலைத்துக்கு ஒரு அதிசயமாகும். ஒரு அதிசயமான ஒரு காரியமாக இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் இது காணப்படுகிறது. எனினும் தெய்வீக உதவி இல்லாமல் அவர்களால் கடந்து செல்ல முடியாது என்பதை நம்ப கர்த்தருடைய உதவி இல்லாமல் இந்த யோர்தான் நதிக்கரை நம்மால் என்ன செய்ய முடியாது? கடந்து போகவே முடியாது என்று சொல்லி என்ன செய்யும் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் அறிந்திருந்தனர். கடவுள் எங்களுக்கு உதவி செய்யணும்னா எல்லாம் செய்ய முடியாது, நடக்க முடியாது. இந்த யோர்தான் நதிக்கரையை கடக்க முடியாது. ஏன்? ஏற்கனவே அந்த ஜனங்களுக்கு இந்த அனுபவம் என்ன? செங்கடலை கடந்து வந்த அந்த அனுபவம் இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள போகும்போது யோசுவா எழுத்தும் போகும்போது புறப்பட்ட யோசுவா கேலப் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சந்ததி என்ன செய்திருப்பாங்க? அவருடைய பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்ன செய்திருப்பாங்க? தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எங்களை எப்படி நடத்தினார், எப்படி செங்கடலை கடந்து நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் கடந்து வந்தோம், அந்த வரலாறு சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன் 40 வருஷம் தானே, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில் தானே, அதில் கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்திருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது அவளுக்கு என்ன கொடுத்தார்? தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை என்ன செய்தார்? அவளுக்கு கொடுத்தார். இல்லையா? இது எல்லாமே அந்த அற்புதமான காரியங்களை நாம் பார்க்குறோம். அப்போது அதே போல தான் அந்த சந்ததி, இஸ்ரவேல் சந்ததி அந்த அற்புதங்களை பெற்றோர் மூலமாக கேட்டதுனால அவங்க இப்போ எங்களை யார் நடத்தணும்? கர்த்தர் தான் எங்களை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? உண்மையாக நம்பிக்கொண்டிருந்தாங்க. ஆண்டின் இந்த நேரத்தில் வசந்த காலத்தில் மலைகளின் உருகும் பனி யோர்தானை மிகவும் உயர்த்தியது. அந்த பனி என்ன செய்தான்? உருகி யோர்தான் நதி என்ன செய்ய தண்ணீர் அதிகரிக்க தொடங்கினது. அதனால் வெள்ளம் கரை புரண்டு போகிறது. அதன் கரைகளே அது நிரம்பி வழிந்து போகிறது. வழக்கமாக கடக்க இயலாத நிலையாக இருந்து வழக்கம் என்ன செய்ய முடியாது? அந்த நதியை கடக்கிற இடத்துல என்ன செய்ய முடியாது? இப்ப கடக்க முடியல. ஏன்னாக்கா பனி உருகி என்ன செய்ய தண்ணீர் அதிகரிக்கிறது, நிரம்பி வழிகிறது. அதனால என்ன செய்ய முடியல? இப்ப கடக்க முடியல. இஸ்ரவேல் யோர்தானை கடந்து செல்வது அற்புதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். தேவனுடைய விருப்பம் என்ன? இந்த ஜனங்க என்ன செய்யணும்? முன்னாடி அந்த ஜனங்கள் இவங்க பெற்றோர்கள் என்ன செய்யணும்? செங்கல் கடந்து போனாங்க. இப்போ இந்த தண்ணீரை பார்த்து என்ன செய்யக்கூடாது? அவங்க மலைச்சி போயிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. இதை அற்புதமாக அதிசயமாக இந்த யோர்தானை கடந்து போக செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்? ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இதே போலதான் காலத்தின் முடிவில் வாழும் விசுவாசிகள் தேவனுடைய வலிமையான கரத்தின் வல்லமையை அனுபவிப்பார். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்தின் முடிவில் என்ன செய்யப்படும் சொன்னாக்கா, தேவனுடைய விசுவாசிகள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வருவாரானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு வலிமையான ஒரு அற்புதத்தை நாம் காண முடியும். நம்மால் அவர்களின் ரட்சிப்பு
தேவனுடைய வல்லமையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியால் வழங்கப்படும். ஒரு அற்புதத்தை தவிர வேறு இல்லை என்பதை அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யலைன்னா வேற அற்புதமே இங்கே செய்ய முடியாது இல்லையா? வசனம் சொல்லுது, தேவனால் கூடாது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நம்மால் என்ன செய்ய முடியாது? அந்த யோர்தானை கடக்க முடியாது. யோர்தான் தண்ணி ரெண்டா பிளக்கவும் முடியாது இல்லையா? அப்போ யோர்தானை கடக்கும் தேவனுடைய மக்களுக்கு தேவையான அதே குணங்களும் ஆன்மீக அர்ப்பணிப்பும் தேவைப்படும். கொடுக்கப்பட்டுள்ள சாட்சியத்தை கருத்தில் கொள்வோம். பரலோகத்தில் நுழையும் அனைவரும் சோதிக்கப்பட வேண்டும். பரலோகத்தில் போகிற எல்லாருக்குமே சோதனை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பா, ஓய்வு சனிக்கிழமை ஆசரிப்பா என்று சொல்லி அந்த சோதனை நிச்சயமாக என்ன செய்யும்? வரும். ஆனாலும் இந்த உலகத்தில் கூட நெருப்பில் தங்கத்தை போல் சோதிக்கப்பட வேண்டும். பொன்னை போல் நாம் என்ன செய்யணும்? தீயிலிட்டு புடமிடப்பட வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக அதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் அந்த வசனங்கள் இதோ உட்கார்ந்து என்ன செய்ய வெளியை புடமிடுகிறது போல ஜனங்களை புடமிடுவார்னு சொல்லுகிறதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இப்படி நமக்கு மிகப்பெரிய ஆபத்து சரீர பிரகார பாதுகாப்பில் இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆபத்து நம்முடைய சரீர பாதுகாப்பில் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஆபத்து நம்ம சரீரத்தில் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, உணவு முறை மாற்றம் நமக்கு இருக்குது. இங்கே இந்த உணவு முறையெல்லாம் பரலோகத்தில் என்ன செய்யாது? கிடைக்காது. இங்கே நான் மாமிசம் சாப்பிட்டு பழகம், நாங்கள் அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்? மாமிசம் கேட்பாங்க பரலோகத்துக்கு போயிட்டாக்கா. எகிப்தில் என்ன செய்கிறாங்க? நாங்கள் அங்கே சுகமாக நல்லா சாப்பிட்டுருந்தோமே, எங்களுக்கு இங்கே என்ன செய்யலை, அந்த உணவு கிடைக்கலையே சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? அவங்க போராடுறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்தார். அது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு மாமிச உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போது மாமிச உணவு கொடுத்தாரு. மாமிசம் சாப்பிடும்போது அவங்க பல் ஈறுகளில் இடுக்கும்போது, பல் இடுக்குகளில் இடுக்கும்போது என்ன செய்யாங்க? குவிலுக்குள்ளா ஜனங்கள் செத்து போயிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால தான் சில உணவு பதார்த்தங்கள் என்ன செய்ய நம்மகிட்ட இருந்து தடை செய்கிறாங்க. அப்போ மாமிசம் உணவு நம்ம சாப்பிடுவோம். மாமிசம் உணவாக இல்லை, அது ஒரு உயிர். அதை நம்ம புசிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு நம்மால் பிரவேசிக்க முடியாது. எனவே மிகப்பெரிய ஒரு ஆபத்து எது என்று சொன்னால் சரீர பாதுகாப்பு என்பது அங்கே இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் சுயத்தில் பெருமை பேசாமல் இருக்க தேவன் உங்களுக்கு உதவுவார். நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் சுயத்தில் பெருமை பேசக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம படித்தோம். நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு? பெருமைப்படுத்தினார், தன்னை பெருமைப்படுத்தினார். 7 வருஷம் மிருகங்களைப் போல காட்டில் உள்ளாகினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டார்கள். உடனே என்ன பண்ணாரு? அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிட்டார். யாரெல்லாம் தன்னை பெருமைப்படுத்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்குள், பாவம் என்ற அடிமைத்தனத்திற்குள், நோய் என்ற அடிமைத்தனத்திற்குள், அவங்க கடன் என்ற அடிமைத்தனத்திற்குள் என்ன செய்வாங்க? சிக்கிக்கொள்ளுவார்கள், பிடிபடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். எனவே ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்வது? பெருமை பாராட்ட கூடவே கூடாது. இங்கே வசனத்தை சொல்றாரு, நீங்கள் இருவரும் ஜெபிக்க விழித்திருக்காவிட்டால் நீங்கள் இருதலில் தோல்வி அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மக்களுக்குண்டான அந்த ஞானஸ்தானத்தை குறித்து அங்கே பேசுகிறார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறது என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்திலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்போது ஞானஸ்தானம் என்கிற அந்த காரியம் மோசைக்குள்ளாக எதில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்களா? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம சொன்னோம், ஒரு காரியத்தை படித்தோம். என்ன ஒரு காரியத்தை படித்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை கடந்து போகிற ஒரு அனுபவம் இருந்தது இல்லையா? அவங்க முன்னாடி நடந்து போகிறாங்க, அவங்க பின்னாடி என்ன செய்யுது? ஒரு மேகம் இருந்தது. அதுக்கு முன்னாடி எகிப்தின் சேனை துரத்தின்னு வராங்க. இப்போது எகிப்தின் சேனைகளுக்கு முன்னாடி போகிற இஸ்ரவேலுக்கு என்ன செய்யலாம்? பார்க்க முடியல. காரணம் என்ன? ஒரு மேகம் அவர்களை மறைத்து கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை கடந்து என்ன செய்கிறாங்க? கட்டாந்தரையில் நடந்து என்ன செய்கிறாங்க? அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறாங்க. இதுதான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ நாம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நாம் என்ன செய்யணும்?
உயிர் பிழைத்து நம்ம என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்தில் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போல இருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் என்ன செய்யணும், கடந்து போகப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான்ஸ்நானகர் என்ன சொல்றதுன்னா, யோர்தான் நதியில் ஞானஸ்நானத்தை கொடுக்கிற செய்தி புதிய ஏற்பாட்டில் ஒரு அடையாள சின்னமாக தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்துக்கு எது அடையாளம் என்று சொன்னால், அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தது. இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்கிறாரு, யோர்தான் நதிக்கரையில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, இங்கே யோவான்ஸ்நானகன் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் என்ன செய்கிறாருனாக்கா 1:29 நாம் வாசிக்கிறது, இது உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறது தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கிறிஸ்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எல்லாரும் மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபத்திற்கு சொல்லி ஒரு அழைப்பு என்ன செய்கிறாரு யோவான்ஸ்நானகன் கொடுக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு செய்வதற்கான அடையாளமாக அவன் யோர்தானில் நீரில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவங்க என்ன செய்யணுமா, பாவத்திலிருந்து தங்களை சுத்திகரித்துக் கொள்ள செய்வதற்காக அடையாளமாக அவன் பயன்படுத்தின தண்ணீர் எது, இதே யோர்தான் நதி. எந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடலை கடந்து யோர்தானை கடந்து 3 நாளைக்குள்ள கானான் தேசத்துக்குள்ள போறாங்க இல்லையா, அதே யோர்தான் நதிகள் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அதே நதியின் தண்ணீர் தான் என்ன செய்யுது, எதுக்கு அடையாளமாக இருக்குனாக்கா, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை சுத்திகரிப்படைவதற்கு அந்த தண்ணீர் வந்து அடையாளமாய் அங்கே காணப்படுகிறது. இவ்வாறு ஒரு குறிப்பிடத்தக்க பாடத்தின் மூலம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் பாவத்தால் தீட்டுப்பட்டனர், பாவத்தால் தீட்டுப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, திருதத்தையும் வாழ்க்கையும் சுத்திகரிக்காமல் பரலோக ராஜ்யம் மேசிய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாதான், பிரவேசிக்கவே முடியாது என்று சொல்லுறதை நாம் பார்க்கிறோம். அப்போது நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பாவத்தால் தீட்டுப்பட்டிருக்கக்கூடாது. ஒருவேளை பாவத்தால் நாம் தீட்டுப்பட்டிருந்தால் அதை நாம் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் என்ற அந்த தண்ணீரினால் நாம் என்ன செய்யணும், பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து அந்த தண்ணீர் நாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி தான் என்ன செய்த ஒரு அழைப்பை இங்கே கொடுக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். இப்போ 3 நாட்கள் ஆயத்தம், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், யோசுவாவில் நாம் என்ன செய்கிறோம், படித்தோம். 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நம்ம படித்தோம் இல்லையா. இன்னும் 3 நாளைக்குள்ளே நீங்கள் யோர்தானை கடந்து போவீர்கள். யோசுவா 1:11 அதை பற்றி சொல்கிறார், 14 11. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். யோசுவா 1:11 சொல்லுகிறார். 3 நாட்களுக்குள் நீங்கள் இந்த யோர்தானை கடந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். யோசுவா என்ன செய்கிறாரு, அங்கே அந்த காரியத்தை அறிவிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை சந்திக்கவும் அவருடைய அற்புதமான தலையிடுவதற்கு தகுந்த ஒரு பகுதியாக மாறுவதற்கு முன்பும் ஒருவர் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேவுக்கும் யோசுவுக்கும் கட்டளையிட்டார். கர்த்தர் நம்மகிட்ட வரணுன்னாக்கா, அல்லது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய இருக்கிற பிரச்சனைகள் தலையிட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்னாக்கா, ஆயத்தமாய் தேவனை நம்ம அருகில் வைத்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். பலமுறை விசுவாசிகள் தங்கள் ஜெபங்களில் குணப்படுத்துதல் மற்றும் விடுதலை அல்லது விண்ணப்பங்களை நிறைவேற்றுதல் போன்ற அற்புதமான வேண்டுதல்களை கேட்கிறார்கள். நிறைய நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரே என் சுகத்தை கொடு, என் கடப்பை என் விடுதலை கொடு இல்லையா என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறதை நாம் பார்க்குறோம். கர்த்தர் தம்முடைய பிரசத்தை வெளிப்படுத்துவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு அற்பமான ஒரு காரியம் அல்ல. நம்ம கூப்பிட்ட உடனே கர்த்தர் நம்மகிட்ட கேட்கறதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இல்லையா. அநேக விண்ணப்பங்கள் தொடர்ச்சியான ஜபங்கள். இலங்கை வைத்த மாதிரி என்ன செய்கிறாங்க, எழுதுறாங்க, ஜபமின்றி ஒரு நிமிடம் கூட நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று எழுதுறாங்க. இலங்கை வைத்த மாதிரி எழுதுறாங்க. தீர்க்கதரிசனம் மூலமாக ஆவியானவர் மூலமாக அவங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அதுபோல் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு ஜபம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, வேதத்தை தினமும் வாசிக்கிறது, தினமும் நாம் ஜபிக்கிறது இல்லையா. இது ஒரு எளிதான ஒரு காரியம் இல்லை இல்லையா. அதை நாம் பார்க்கிறோம். அற்பமான வேண்டுதல்கள் கேட்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவது ஒரு சாதாரண அற்பமான காரியம் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறார். கூட்டம் நடப்பதற்கு முன்பு இஸ்ரவேலர் தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கூட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
எது எப்படி மேலே தண்ணி ஊற்றி வெளிப்புறமான அந்த அழுக்கெல்லாம் நீக்கிறது அழுக்க அல்ல. உள்ளான பாவங்கள் என்ன செய்யணும், அதை நீக்கி போட்டு அந்த பாவங்களிலிருந்து என்ன செய்யணும், விடுதலை பெற வேண்டும். அதுதான் பரிசுத்தப்படுத்துகிறது. அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்யணும், அதுதான் சொல்லுகிறார். 3 நாளைக்குள்ளே என்ன செய்வீங்க, நீங்க யோர்தானுக்குள்ள கடந்து போயிருங்க, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை மூலமாக சொல்லுகிறார் இல்லையா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும்னாக்கா, கூட்டம் நடத்துவதற்கு முன்பு அவங்க பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த யாத்திராகம புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம் 19ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், 11வது வசனம், 15வது வசனம், அந்த 3 வசனம் நாம் படிக்கும்போது சொல்கிறார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களுக்கு போய் இன்றைக்கு நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்ய, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. அவங்க பாவங்கள்லாம் சொல்லி அவங்க பாவங்களை விட்டு வெளியே வர சொல்லு. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைத்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவுள். இன்றைக்கு என்ன செய்யறாங்க, தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் துவைச்சிட்டு இன்னிலிருந்து 3ஆம் நாளைக்கு என்ன செய்யறாங்க, ஆயத்தமாக இருக்க வேண்டும். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியுத்தரமாக சீனாய் மலையில் மேல் இறங்குவார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக என்ன செய்வாரா, எங்க இறங்குவாரு, சீனாய் மலையில் மேலே இறங்கி வருவார். அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவிடத்தில் சேராதிருங்கள் என்றான். என்ன செய்யக்கூடாதான், ஒரு கணவனும் மனைவி என்ன செய்யக்கூடாதான், சேரவே கூடாது. அதுவும் தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கணும் சேர்ந்துட்டாக்கா. அதனால தான் என்ன செய்ய, இங்கே இருக்கிற எல்லாருமே திருமணமானவங்க தான் இல்லையா. இப்போ கணவனுக்கும் மனைவி இருக்கிற தொடர்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம திருவிருந்து ஆராதனை ராபோஜி மந்தியில் என்ன செய்யறோம், 1 வாரமாக நம்ம என்ன செய்வோம், அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த 1 வாரத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கணவனுக்கும் மனைவி இருக்கிற அந்த உறவுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் அப்படியா சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தம் ஓய்வு நாளாக பரிசுத்தப்படுத்தல் தேவைப்படும். கர்த்தரை நாம் சந்திக்கிறோம்னாக்கா நம்ம எப்போ கர்த்தரை சந்திக்கணும், தினமும் நம்ம ஜபிக்கணும். காலையில் ஜபிக்கலாம், மாலையில் ஜபிக்கலாம், உணவுக்காக நாம் ஜபிக்கிறோம், 3 வேளை உணவுக்காக நாம் ஜபிக்கிறோம். நாம் பிரயாணப்பட்டு போகும்போது அந்த பிரயாணத்திற்காக நாம் ஜபிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தரை நாம் எப்பொழுது அதிகமாக நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால், அவர் நம்முடைய தேவன் என்பதற்கும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு எது அடையாளமாக வைத்திருக்கார் என்று சொன்னால், ஓய்வு நாளை அடையாளமாக வைத்திருக்கிறேன். இது எங்கே சொல்றாரு, யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்றாரு. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் மிக தெளிவாக என்ன செய்றாரு, நான் உன் தகப்பன் என்பதற்கும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்பதற்கும் ஓய்வு நாளை நான் அடையாளமாக வைத்திருக்கிறேன். அப்போ ஓய்வு நாளில் ஒரு கை கொள்ளலைன்னாக்கா, அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் என்ன செய்ய மாட்டார், அவர்கள் தகப்பனாக இருக்க மாட்டார். ஓய்வு நாளை கை கொள்ளாத பிள்ளைகள் அவர் பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க என்பது இது நிமித்தமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறது இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ 3 நாட்கள் செய்திகள் வேதவசனத்தில் பல ஆவிக்குரிய அனுபவங்களை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகிறது. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீன் வயிற்றில் என்ன செய்தார், இருந்தார். அப்போ 3 நாள் என்பது அதே போல மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில் 3 நாள் இருப்பார். இயேசு என்ன செய்கிறாரு, 3 நாள் கல்லில் இருக்கிறார். அவர் அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணாங்க. 3ஆம் நாள் தான் உருத்து. அப்போ 3 நாள் என்ன செய்யறாரு, பூமியிலே அவர் இருப்பார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனம் அதை பற்றி சொல்லுகிறது இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சீசர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா, இந்த யோர்தான் இது சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை காண்பிக்கிறாங்க. இது எவ்வளோ அழகா இருக்குது இந்த ஆலயம் என்று சொல்லி, அது வெளிப்புறமான ஒரு அழகை என்ன செய்யறாங்க, அவங்க வர்ணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் அதை பார்த்துட்டு சொல்றாரு, இயேசுகளுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குது இல்லை எழுப்புவேன் என்கிறார். யோவான் 2:19 சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டுருங்க, என்ன செய்யாது, 3 நாளைக்குள்ள எதை செய்வேன், நான் அதை கட்டுவேன் என்று சொல்லுகிறார், அதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னது கல்லால் செய்யப்பட்ட அந்த ஆலயத்தை சொல்லுங்க, கிறிஸ்து என்கிற தன்னுடைய சரீரமாக அந்த ஆலயத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். அதனால்தான் அவர் மரித்தார், 3ஆம் நாளைக்கு உயிர் தெழுந்தார் இல்லையா. அப்போ 3 என்று அடையாளப்படுத்துறது அநேக இடங்களில் அந்த 3 நாள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இயேசு ஏற்கனவே மோசே என்ன செய்கிறார், சீனா மலைக்கு அருகில் வரும்போது 3 நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தமாயிருங்க. யோர்தான் நதியை கடக்கிற நேரத்தில் 3 நாள் என்ன செய்யுங்க, நீங்கள் 3 நாளைக்குள்ளே யோர்தானை கடக்க போகிறோம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த அதுக்கு முன்ன யோனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார். இயேசு கிறிஸ்து 3 நாள் பூமியின் வயிற்றில் இருந்தார், கல்லறைக்குள்ளே இருந்தார். அதே இயேசு சொல்லுகிறார், இந்த நாளுக்கு எடுத்துப்படுங்க, 3 நாளுக்குள்ள இது கட்டு என்று சொல்லுகிறது இங்கே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில்
3 தேவதூதன் தூது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்தூது இல்லையா, இது 3 தூது. அப்போ எந்த அளவுக்கு இந்த 3 என்பது முக்கியப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்க. 7 ஒரு பூரணத்தை குறிக்கிறது. 7 என்ற பூரணத்தை குறிக்கிறது. 7ஆம் நாள் ஓய்வு நாள். இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த 7 என்பதற்கு அடையாளம் 7 வாதைகள் வருது என்று சொல்லி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்போ 3 என்பது இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் என்ன வெளிப்படுத்தல நாம் பார்க்குறோம் இல்லையா. 3 தூதர்களின் தூது அந்த செய்தி. முதலாம் தூதன் என்ன சொல்கிறான், வானத்து மத்தியிலே பறந்து வந்து மிகுந்த சத்தமிட்டு பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கொத்தருத்தாருக்கும் பாஷைக்காருக்கும் ஜன கொடுத்தாருக்கும் அறிவுத்தக்க நித்திய சூழ்ச்சித்த உடையவனாக இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவர் மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்ததுதான். அவன் நித்திய சூழ்ச்சித்த உடையவனாக இருந்து, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், நித்திய அழிந்து போகாத ஒரு சூழ்ச்சித்த உடையவனாக இருந்து தேவனுக்கு பயந்து அவர் மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6, 7 2 வசனங்கள். 2ஆம் தூது அதுக்கப்புறமா சொல்றாரு, வானத்தையும் பூமியும் நீரூற்றுகளும் உண்டாக்கினதை தொழுது கொள் என்று கூறினார். இது முதல் தூது. அதுக்கப்புறம் 8வது வசனத்தில் சொல்கிறார், மகா பாபிலோன் விழுந்தது உக்கிரமான போது சகல ஜாதிகளும் குடிக்க கொடுத்தாலே. அப்போ ஒரு கலப்பான உபதேசத்தை என்ன செய்யுது அந்த பாபிலோன் என்பது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது 2ஆம் தூது. இவளை பற்றி 3ஆம் தூதன் அவன் பறந்து வந்து மிகுந்த சத்தம் போட்டு சொல்றான், மிருகத்தையும் சொர்பத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கைகளிலாவது தரித்துக் கொள்கிறேன் யாவனும் அப்படி உக்கிரமான மதுவை கொடுத்து சகல ஜாதிகளுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் பல தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் என்ன செய்வாங்க, அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். அவளுடைய வாதையின் புகையை சதா காலங்களில் எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு மேல் விசுவாசம் காத்துக்கொள்கிற பரிசுத்தவான்களை பொறுமை இதிலே விளங்கும். 12வது வசனம் வரைக்கும் 9லிருந்து 12 வரைக்கும் 3ஆம் தூதை பற்றி சொல்கிறாரு. இது 3 தூது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடன் அவருடைய பிரசனத்துக்கு முன்பாகவும் இருக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:31 சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், அனுதினமும் நான் சாகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், நாம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோர்தானை கடப்பதற்கு இருக்கிற நிபந்தனைகள், யோர்தானை கடப்பதற்கு இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்தோம், இதனால் வரைக்கும் நம்ம படிக்க நம்ம கேட்டோம். அப்போ யோர்தானை கடந்து போயிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஆசார்கள் தங்கள் தலைவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு மக்களுக்கு முன்பாக சென்றனர். ஆசார்கள் என்ன செய்கிறாங்க, யோசுவா சொன்னார், அந்த தலைவனுடைய யோசுவாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடன்படிக்கை பெட்டி தூக்கி என்ன செய்கிறாங்க, யோர்தான் நதி கரைக்கு போகிறாங்க. அந்த பெட்டியை சுமந்து போகிறாங்க, முன்னே போகிறாங்க. அப்போ எபிரேய படைகள் என்ன செய்யுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆசாரிகளை பின்தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இந்த தெய்வீக பிரசனத்தை அடையாளம் பின்பற்றின அகலமான தூண் யோர்தான் கரையில் சாய்ந்தது. மேலும் ஆசாரியர்களின் கால்கள் ஆற்றின் விளிம்பில் நனைத்ததால் தண்ணீர் மேலிருந்து ஓடிவது துண்டிக்கப்பட்டது. யோசுவா 3:13 சொல்றாரு. 3:13 என்ன சொல்றாரு, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். யோசுவா சொல்றாரு, நீ என்ன செய்யுங்க, அந்த குளிர்ந்த நீரில் அது எப்படிப்பட்ட காலம், பனி உருகி என்ன செய்யணும், ஆற்றில் கரை புரண்டு ஓடுகிற ஒரு காலம். அப்போ பனி ரொம்ப சூடாக இருக்குமா, பனி தண்ணி இல்லை, ரொம்ப சில்லு இருக்கும், குளிர்ந்த நீர். அவங்க கால் வச்ச உடனே என்ன செய்யுது, அது அப்படியே ரெண்டாக அப்படியே குவில் போல நிற்குது. அவங்க மேலிருந்து ஓடிக்கிறது அப்படியே நின்று போச்சு. அதுக்கு மேலே என்ன செய்யல, வரவே இல்லை. நடு ஆற்றில் போய் நதியில் போய் என்ன செய்கிறாங்க, அந்த ஆசாரிகள் உடன்படிக்கை சுமந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் நிற்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே அந்த யோர்தான் நதிக்கரை கடந்து என்ன செய்கிறாங்க, கரைக்கு போகிறாங்க. பிரதான கூட்டம். அது வரைக்கும் அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை சுமந்து போகிற அந்த ஆசாரியர்கள் அவங்க கடந்து போன பிற்பாடு தான் என்ன செய்கிறாங்க, ஆசாரியர்கள் உடன்படிக்கை சுமந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, மீண்டும் கடந்து போகிறாங்க. முதல்ல போனவங்க என்ன செய்கிறாங்க, நடு ஆற்றுல நிற்கிறாங்க அந்த நதியில்.
எல்லாரும் கடந்து போன பிற்பாடு இவங்க என்ன செய்கிறாங்க? கடந்து போறாங்க. கடந்து போகிறாங்க. பின்னாடி போகிறது இங்கே நாம் பார்க்குறோம். இப்படி தான் கர்த்தர் என்ன செய்கிறதுனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலையும் பிளந்து யோர்தான் நதியையும் பிளந்து என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியே கொடுக்கறது இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான ஒரு பாடம். இந்த பாடத்தை எழுதினது யார் தெரியுமா? நம்முடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் சொந்த நாடு பல்கேரியா. நம்முடைய ஜெனரல் உலகாலயாவே நம்ம சபைக்கு அவர் தான் தலைவராக இருக்கிறார். பெட்காஃப், ஸ்வேட்டன் பெட்காஃப் என்பது அவருடைய பெயர். அவர் தான் நம்ம ஜிசி கிறிஸ்ட். அவர் தான் ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை நமக்கு தொகுத்து வேத வசனங்களை கொண்டும் அம்மையார் இளைஞி ஓட்டமனுடைய கொட்டேஷன்களை கொண்டும் நமக்கு தொகுத்து வழங்கி இருக்கிறத நம்ம பார்க்க ரொம்ப அருமையான பாடங்கள். கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம ஜிசி பிரசிடென்ட்டையும் இன்றைக்கும் வாசித்து கொண்டிருக்கிற நம்மையும் கூட கர்த்தர் தாமே விதமாக ஆசீர்வதிப்பார். எனவே நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த காலத்திலும் நாம் பாவத்திலிருந்து நாம் விலகி நாம் நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானஸ்தானத்தின் ஒழுங்கு, ராபத்தின் ஒழுங்கு, தீட்டுப்படக்கூடாது என்ற காரியங்களாம் இதை நம்ம படித்தோம். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற காரியம். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் நம்ம எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கடந்து போக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இல்லையா? கர்த்தர் என்ன செய்கிறாருனாக்கா சீனாமலை மோசே கிட்ட பேசுகிறாரு. மோசே கேட்குறாரு, ஆண்டவர் உங்களுடைய நாமம் என்ன? நான் உங்களை பார்க்கணும். என்னோட நாமத்தை நீ ஏன் கேட்குற? நீ என்னோட நாமம் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கடந்து போகிறேன் என்னை பாருன்னு சொல்லிட்டு உள்ளங்கையில் மறைச்சிட்டு என்ன செய்கிறாரு? பிதா அங்கே கிறிஸ்து கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த கொடுமுடி சேனாவின் கொடுமுடியில் பிதாவை கண்டவன் ஒருவனும் ஒரு காலம் உயிரோடு இருந்தது இல்லை இல்லையா? யாரு? மோசே கூட பின்புறத்தை தான் பார்க்குறது, முகத்தை என்ன செய்யல பார்க்கல. அந்த அளவுக்கு மிகவும் பயங்கரமான ஒரு பிரகாசம் உள்ளது. ஒரு வெளிச்சத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். முகத்தை மூடின்னு வந்தார். முகத்தை தன் சால்வினால் முகத்தை மூடி நம்ம மக்களிடத்தில் பேசுகிறது. அப்போது 40 நாள் மலையிலிருந்து கர்த்தரை கடந்து போகும்போது பார்த்த உடனே அவர் முகம் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. நாம தேவனை முகமாக பார்க்க போகிறோமே, நம்முடைய முகங்கள் எப்படி இருக்கும்? ஒரு வெளிச்சம் நம்ம சுற்றி இருக்கும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.